மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவேன். புருஷன் தோழல நான் ஊஞ்சலாடுவேன். புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் ஏன் இந்த புஷ்பா திடீர்னு இப்படி பேசுறா? நல்லா தானே இருந்தா. யார் பேச்சு கேட்டுட்டு இப்படிலாம் பண்றான்னு தெரியல. எங்க பத்திரிக்கை வைக்க போனவங்க ஆளியங்கான பேதியங்கான போய் வீடு கூட உட்காந்து கதை வச போயிட்டாளுக போல. இளைய ராச வேண்டியே என்ன இங்கே உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லை அப்பத்தா, சும்மாதான் உட்காந்துருக்கேன். என்னடா நீ சும்மா உட்கார ஆளா? அவனை பற்றி எனக்கு தெரியாதா? ஒரு இடத்துல உட்கார மாட்டியே, பம்பரம் கணக்கு அங்கிட்டு இங்கிட்டு ஓடி கிடப்ப. இப்படி சொன்னி போய் உட்காந்துருக்கு. என்ன ஆச்சு? உடம்புக்கு முடியலையா? ஒன்றும் இல்லை அப்பத்தா, சும்மா தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, அதான் கொஞ்சம் நேரம் போய் உட்காந்துருக்கேன். இளைய பேராண்டியே, உன் மூஞ்சியை பார்த்தாலே ஒன்று வாட்டமா இருக்கு. என்ன பிரச்சனை சொல்லு, அப்பத்தாட்ட சொல்லி எதுக்கு மறைக்கிற? ஏதோ பிரச்சனை இருக்கு. உன் முன்னாடி விட சண்டை ஓட்டியா? ஆமா பத்தா, அவதான் பத்தா தேவையில்லாம பரமோட வீடு ஓட்டுக்கிட்டு அவளை பார்த்து புறகம் போட்டுக்கிட்டு சண்டை போட்டு கிடக்குறா. என்னவா அவளுக்கு பிரச்சனை நல்லா தானே இருந்தா? அவ இருக்கையிலே வேதாள முருங்கை மலை ஏறின மாதிரி தான் நல்லா இருப்பா. திடீர்னு பூசி பிடிச்ச மாதிரி என்ன பேசி கிடப்பா. என்ன சொன்னா? காலையில கார்த்தி மாப்பிள்ள போய் மண்ணீரல் வாங்கிட்டு வந்து கொடுத்தாராம் பரமுக்கு. இவளுக்கும் சேர்த்து எடுத்துக்கு வந்திருக்காரு. அது எடுத்துக்கு வந்ததுக்கு பிடிச்சிக்கிட்டு சண்டை ஓடுறா என் கூட. அவரெல்லாம் எப்படி பொண்டாட்டியை பாக்குறாரு? மாசமா இருக்க பொண்டாட்டிக்கு அக்கறையா வந்து செய்யறாரு, வைக்கிறாரு, வெளியில கூட்டு போறாரு, ஒரு ஆஸ்பத்திரி கூட்டு போறாரு. நீ எனக்கு என்ன செய்யற, ஏது செய்யற அப்படின்னு சொல்லி சண்டை போடுறா. நான் என்ன பார்த்தா செய்ய முடியும்? அம்மா தான் எல்லாமே பாத்துக்கிறாங்க, நல்லா வச்சுக்கிறாங்க. இதை நான் எனக்கு அவளை தனியா பாத்துக்க முடியும்னு சொல்லு. பரமுக்கு மாமியா சரியில்லை, அதனால வந்து அவங்க வீட்டுக்காரர் வந்து பாக்குறாரு. நான் அம்மா எல்லாமே பாத்துக்கிறதுன்னு சொல்லி நான் பாட்டில வேலையை பாக்குறேன். என் கூட வந்து சண்டை போடுறா. இங்க வர்றா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கிறாத. உன் பொண்டாட்டி இருக்காளே, அவளுக்கு ஆரம்பத்துல இருந்தே பரம மேல ரொம்ப போறாமதான் தெரியுமா? சும்மா ஒரு பேச்சுத்தையும் பேசிட்டு இருறாவ. அவ மேல ஒரு வெறுப்புலதான் இருக்கா. ஏன் தெரியுமா? அவ அண்ணனுக்கு பொண்ணு கேட்டாங்கல்ல, நம்ம கொடுக்கல. அப்பத்துல இருந்தே அவ மேல ஒரு கடுப்புலதான் இருக்காவ. இல்ல பத்தான், அப்படிலாம் இருக்காது, நல்லாதான் இருந்தா, இடையில நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தா. திடீர்னு அந்த மாதிரி பண்றா. என்னாச்சு? அப்பதான் அவன் பேர் நம்ம பேசிட்டு இருக்காங்களே, இங்க வந்து உட்காந்துருக்கேன் ராசவண்டி. அதேக்கா என்னன்னு தெரியல, தோட்டத்துக்கு போயிருப்பேன், இந்நேரம் வீட்டுல இருக்கேன், ஒன்னும் புரியலையே. ராசவண்டி என்ன இங்க உட்காந்துருக்க? தேடி பிடிச்சி ஒரு மருமகளை கட்டி வச்சிருக்கீல, அவதான் இப்படி உட்கார வச்சிருக்கா பேசி மனசை கஷ்டப்படுத்தி. என்னாத்த என்னாச்சு? இப்ப எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அந்த பிள்ளை என்ன செஞ்சுச்சு? வீது ஓடுறாளாம், வீது பரம கூட. அவ புருஷன் மண்ணீரில் வாங்கி கொடுத்தாங்க காலையில. அவன் வெளில கூட்டு போறானா, அங்க கூட்டு போறானா, இங்கே கூட்டு போறானா? நீ எல்லாம் கூட்டு போறியா? நீ எல்லாம் ஒரு புருஷனா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு கேட்கறா. இவ ஒருத்தி வெண்ண திரண்டு வரையில சட்டி உடச்சு விட்டு அவ்வளோ இருக்கு. நானே கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி அவளை கட்ட முடியல. இப்ப முயற்சி பண்ணி இந்த சின்ன பொண்ணை கட்டலான்னு பாக்குறேன். இதையும் கெடுத்து விட்டுருவா போல. சண்டை போடுறதையும் போடுறா. கல்யாணம்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் போட வேண்டியதானே. நானா வேணாம் நான் சொல்றேன். கல்யாணத்தப்பே சண்டை போடணும், எதை எப்ப செய்யணும்னு அறிவே இல்லை. அவங்க அப்பே மாதிரி கும்பிட்டாதே இருக்கா. ஏத்தா நீங்க என்னன்னு தெரியாம பேசாதீங்க. புஷ்பா அப்படிலாம் பேசுற பிள்ளை கிடையாது, அதான் நல்ல பிள்ளைதான். ஏன்டா ராசவண்டி, என்ன பிரச்சனை? எதுக்குள்ள சண்டை ஓட்டிங்க ரெண்டு பேரும்? ஒன்றும் இல்லை பெரியமா, நான் எதுவுமே செய்யல. தோட்டத்துக்கு போயிட்டு எப்பயும் போலதான் வந்தேன். வந்துட்டு அவ கூட நல்ல சந்தோஷமா தான் பேசினேன். அவதான் உட்காந்து படுத்துக்கிட்டு அழுதுட்டு கிடந்தா. என்னன்னு கேட்கறதுக்கு, நீ எல்லாம் என்ன புருஷன், நீ என்ன கவனிக்கிற? உன் தங்கச்சி புருஷன் மாதிரி எப்படி கவனிக்கிறாப்புல, எப்படி வைக்கிறாப்புல, மாசமா இருக்க பொண்ணாடி என்னென்ன பண்ணி விட செய்யறாப்புல, நீ எதுனாலும் செய்யறியா வைக்கிறியான்னு தாட்டு புரிஞ்சு சண்டையை போடுறா வந்த உடனே. இங்க பாருங்க புஷ்பா அம்மா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கிறாதீங்க. உங்க மக வந்து வாய் ரொம்ப ஜாஸ்தி, ஓவர் வாய் பேசுறா. அவளுக்கு கொஞ்சம் நல்லா புத்திமதி சொல்லுங்க. அப்பா வேதா முருங்கை மரம் ஏறின மாதிரி ஏறிடுறா. நானும் எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டேன். ஏனையவே கிளவின்றா, மரியாதை கொடுக்க மாட்டேன்றா, பெரியவங்க சின்னவங்கன்னு பேச மாட்டேன்றா. என்னத்த பிள்ளை வளர்த்து வச்சிருக்கீங்க? கொஞ்சம் நல்ல புத்தியை சொல்லுங்க. ஏத்தா நீங்க வாட்டில பேசாம இருங்க. என்ன நீங்க அந்த காலத்துல மாதிரியே பேசிக்கிருப்பீங்க. இதையும் பண்றது அப்படித்தானே பண்றேன். நம்ம அந்த பிள்ளைய மட்டும் சொல்ல முடியுமா? நீங்க பேசாம இருங்க, நான் பேசிக்கிறேன். சமந்தி நீங்க ஒன்னும் சங்கடப்படாதீங்க, நான் பேசிக்கிறேன் அவங்ககிட்ட. அவங்க எப்படி கோவத்துல பேசுறாங்க அத்தை, நீங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்கிறாதீங்க. இல்ல சமந்தி, அவங்க சொல்றது கரெக்ட் தானே. அவளுக்கு வாய் ரொம்ப நீளமா போச்சு. இன்னைக்கு அவளை போய் பேசிக்கிறேன் நான். ஏன்த்த நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? அவளே மாசமா இருக்கா. மாசமா இருக்க பிள்ளையே தேவையில்லாம என்னன்னால அவங்க வேற சத்தம் போட போறாங்க. மனசு வேதனைப்படுவாள்ல. ஆமா, அவ மாசமா இருக்க மட்டும்தான் உனக்கு தெரியுது. உன் மகன் நீ பெத்த பிள்ளை 10 மாசம் பெற்றிருக்கே, அவ வேதனை போட்டு உட்காந்துருக்கேன். ஒரு ஆம்பளை போய் இடிஞ்சு போய் உட்காந்துருக்கேன். அது காரணம் அவதானே. போய் சத்தம் போட்டு விடு. சரித்தா நீங்க போங்க, நான் பேசிக்கிறேன், விடுங்க. ஏன்டா ராசவண்டி, எதனால பிரச்சனைனா என்கிட்ட சொல்ல முடியாது. எதுக்கு உங்க அப்பா சொல்ற? உங்க அப்பா வாய் சும்மா இருக்காது. இனி உங்க அப்பா வந்த நீ அவர்கிட்ட இறக்கி வச்சிரும் புறாத்தியம். அவரே பாவம் அழுத்து செலுத்து வேலை செஞ்சுட்டு வருவாரு. அவர்கிட்ட கண்டாது இங்க பேசி அவர் டென்ஷன் ஆக்கி விட்டுறான். நீயும் கொஞ்சம் அப்படித்தாண்டா இருக்க. நானே உனக்கு கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி நினைச்சிட்டு இருந்தேன். அந்த பிள்ளை மாசமா இருக்கு. ஒரு பொண்டாட்டி மாசமா இருக்கும்போது கூட இருக்கணும், செய்யணும். பக்கத்துல ஒரு கோயில் வரத்து கூட்டிட்டு போகணும், ஒரு ஆஸ்பத்திரி கூட்டு போகணும். கூட இருந்து என்னமா வேணும் எதுமா வேணும் கவனிக்கணும், செய்யணும். நீ அப்படித்தாண்டா பண்ற. தோட்டமே கதின்னு கிடக்கா. எல்லா பொம்பளை பிள்ளைல விரும்பும்ல. ஏம்மா அதான் நீங்க நல்லா கவனிச்சுக்கிறீங்களா அவளை? அதுக்கு மேல நான் என்னமா பண்ண முடியும்? பரமுக்கு மாமியா சரியில்லை, அதனால இங்க வந்திருக்கா. அவ தம்ம மாப்பிள்ள வந்து பாத்துக்கிறாரு, செஞ்சுக்கிறாரு. இவளுக்கு என்ன நல்ல குடும்பம் தானமா வச்சிருக்கு. மாமனார் மாமியார் வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே நல்ல, நாத்தனார் முதல் கொண்டு எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்காங்க. அப்புறம் இதுக்கு மேல இவ்வளவு நம்ம நான் போய் தாங்கணும்? இங்க வாடுறா ராசவண்டி, 1000 பேர் தாங்கினாலும் மாமியா நாத்தனா மாமனாரு வீட்டுல இருக்க பெரிய ஆளு எத்தனை பேர் தாங்கினாலும் கட்டின புருஷன் பொண்டாட்டியை தாங்குற மாதிரி இருக்காதுடா. நீ கூட இருந்து பாத்துக்கணும்ல. இப்போ ஒரு நகைச்சியை கட்டி கொடுக்குறேன் சின்ன பொண்ணு அவங்க வீட்டுக்கு. அந்த பேர் நல்லா பாத்துக்கணும்னு நம்ம நினைப்போம். பொண்ணுகிட்ட நல்லா அன்பா கரையா இருக்கணும்னு நான் நினைப்பேன். இதுவே வந்து அந்த ரமேஷ் தம்பி கண்டுக்கிறாம பரம கண்டுக்கிறாம இருந்துகிட்டு பரமன்றேன் சின்ன பொண்ணை கண்டுக்கிறாம இருந்துகிட்டு வச்சுக்கிட்டு அவங்க அம்மா கவனிச்சா போதும்னு சொல்லி இருந்தா நம்ம சும்மா இருப்போமா சொல்லு? பொண்ணை கட்டி கொடுத்துருக்கோம், அந்த பையன் நானே கண்டுக்கிற மாட்டேங்க, நம்ம பிரச்சனை பண்ணுவோம்ல. அதே மாதிரி அவங்க பொண்ணு கட்டி கொடுத்தவங்க அது மாதிரி எதிர்பார்ப்பாங்களடா.
சரி பெரியம்மா, நீங்க சொல்றதுலாம் எனக்கு புரியுது. நான் என்ன செய்வேன், தோட்டத்துல போய் அழுத்து செலுத்து வேலை பார்த்துட்டு வரேன். காலைல போறேன், அப்புறம் வேலை பார்த்து சாயந்தரம் வரேன். எனக்கும் கை காலெல்லாம் அலுப்பா இருக்கும்ல. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நான் என்னதான் பண்ணணும் அவளுக்கு? சரி சரி, இதுக்கு நான் ஒரு முடிவு பண்றேன். உங்க அப்பா வரட்டும், நீ ஒன்றும் கவலைப்படாத சரியா? அதுக்கு அவர்கிட்ட பேசி நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். நீ அந்த பிள்ளைய நல்லபடியா கவனிச்சுக்க. என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு வாங்கி கொடு. அவ கூட நிறைய நேரம் இரு, பேசு. இதை எல்லா பெண்களுமே விரும்புவாங்க. மாசமா இருக்கும்போது புருஷன் கூடயே இருக்கணும் தான் விரும்புவாங்க. புரியுதா? சரிம்மா, அப்படியே செய்யறேம்மா. சரி சரி, மூஞ்சி எப்படி வச்சுக்க தெரியாத. நீ என்ன ஏதுன்னு உங்க அப்பா வந்தாருன்னா அவர் கேட்பாரு. நான் பேசிக்கிறேன் அவர்கிட்ட. நீ போ, என்ன வேலையை பாரு. அங்க புஷ்பா அவர் சத்தம் கொடுக்க போறாங்க உங்க அம்மா. நான் போய் என்னன்னு பாக்குறேன். இங்க பாருடா ராசபாண்டி, ஃபர்ஸ்ட் வயசு பையன் மாதிரி ட்ரெஸ் பண்ண கத்துக்க. ஒரு பேண்ட் சட்டை போடு செய்ய. எப்ப பார்த்தாலும் லுங்கி கட்டிக்கே நான் தெரியுற நீ. வயசான கிழவி மாதிரி. உங்க பெரிய பண்ண பாத்தியா? இந்த வயசுல கூட எப்படி பேண்ட் சட்டை போட்டு கோட் சட்டை போட்டு எப்படி இருக்காருன்னு பாரு. அப்படி இருந்தாலே ஒரு இதா இருக்கும். நீ எப்ப பார்த்தாலும் இந்த வேட்டி கட்டிக்கே தெரிஞ்சுன்னா உன் பொண்டாடி தான் அனுப்புவீங்க. பெரியமா, பெரியப்பா வேலை பார்க்கறது ஒரு ஆஃபீஸில் இருக்காரு. அவர் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாரு. நான் போகிறது தோட்டத்துக்கு. பேண்ட் செட்லாம் போட்டுட்டு தோட்டத்தில் போய் என்ன பண்ண முடியும்? எனக்கு இந்த ட்ரெஸ் போட்டு போனால் தான் வேலை செய்ய முடியும். அது சரி தாண்டா, நீ தோட்டத்தை வேலை தான் பார்க்குற இல்லைன்னு சொல்ல. வேலை பார்க்குறப்ப இதை போடு. வீட்டுக்கு வரப்போ ஒரு பேண்ட் செட்டை மாட்டிட்டு நல்லா வா. அப்போ தான் அவளை ஆசைப்படுவாள். நம்ம புதுசு 4 பேர் மாதிரி நல்லா பேண்ட் செட்லாம் போட்டுட்டு நல்லா இருக்கணும் வைக்கணும்னு நினைப்பாள். நீ எப்போ பார்த்தாலும் இப்படியே தெரிஞ்சு என்ன முடி வெட்ட மாட்டேன்ற, ஒரு வேஷ்டி சட்டையை மாற்ற மாட்டேன்ற, ஒரு பேண்ட் செட்டை போட மாட்டேன்ற, எப்போ பார்த்தாலும் இப்படி வயசான மாதிரி தெரிஞ்சா அவளுக்கும் ஆசை இருக்கணும். நம்ம புதுசு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லி. சரி பெரியம்மா, இனிமேல் நான் பேண்ட் செட்லாம் போடுறேன். அவ்வளோ நான் இருந்தாலும் ஒரு டிகிரி படிச்ச பிள்ளடா. நீ வந்து 12th தான் முடிச்சிருக்க. உடனே கல்யாணம் பண்ணியிருக்கா. அப்போ நம்மளோட கம்மியாக படிச்சிருக்காரு அப்படின்னா அவன் நினைக்கவே இல்லை ஒரு நாள் கூட. இருந்தாலும் நீ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நல்லா டீசெண்டாக இருக்கணும்ல. ரொம்ப மண்ணார மாதிரி தெரிஞ்சினா அவன் தான் அதுதான் படிச்ச வேலை கட்டியிருக்கணும். படிக்காத வேலை கட்டினாலும் இப்படி தெரிஞ்சேன். அப்புறம் அவன் மனசில் ஒரு யோசனை வந்துடக்கூடாதுல்ல. அவளும் நல்ல பிள்ளை தான், எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போறா. நம்மளும் அதுக்காண்டி எல்லாத்தையுமே வந்து நம்ம இது பண்ணக்கூடாதுல்ல. கொஞ்சம் நாள் அவளுக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்துக்கணும்ல. சரி பெரியம்மா, இனிமேல் நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துக்கிறேன் பெரியம்மா. சரி சரி, சொன்னதெல்லாம் ஒன்றும் மனசில் வச்சுக்கிறாத. எல்லாம் நல்லதுதான் சொல்கிறோம் சரியா? போய் வேலையை பாரு. பெரியம்மா சொல்றதும் கரெக்ட் தான். நம்மளும் முடியே வெட்டுறது கிடையாது. எதை பார்த்தாலும் இந்த லுங்கியவே கட்டிக்கிட்டு இருக்கோம். அவளும் ஆசைப்படுவாள் நம்ம கொஞ்சம் டீசெண்டா இருக்கணும்னு சொல்லி. சரி சரி, இனிமேல் பெரியம்மா சொன்ன மாதிரி நடந்துக்குருவோம். இல்லையே ராசவாண்டி, முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன்டா. என்ன பெரியம்மா? சொல்லுங்க பெரியம்மா, ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? ஐயா ராசா, நீ ஒன்றும் வாங்கிட்டு வர வேணாம். அந்த மாயாண்டி குடும்பத்தார மீசை வச்சிருக்க பத்தியா? அந்த மீசையை கொஞ்சம் கம்மி பண்ணி ட்ரிம் பண்ணிட்டு வாடா. அநியாயத்துக்கு காது வரைக்கும் மீசை வளர்த்து வச்சிருக்கான். சின்ன பையன் மாதிரி மீசை வைடா. பெரியம்மா, மீசை தான் பெரியம்மா கெத்து. அதை போய் எடுக்க சொல்றீங்க? நீ மீசை எடுக்க வேணாம், அளவா கம்மியா வச்சுட்டு வா. அதுக்காண்டி இவ்வளவு பெருசா உங்க அப்பாவோட இவ்வளவு பெரிய மீசை வைக்கலடா. கொஞ்சம் குறைச்சிட்டு வாடா. சரி பெரியம்மா. அவ்வளோ பெரிய மீசையா வச்சிருக்கோம். சரி சரி, பெரியம்மா சொன்ன மாதிரி முடியெல்லாம் வெட்டிக்கிட்டு ஹேர் ஸ்டைல மாத்துவோம், மீசையை கம்மி பண்ணுவோம், பேண்ட் சட்டையை போட்டுட்டு வரோம், புஷ்பாவை கலக்குறோம். காலை வலிக்குது, லைட்டா பிடிச்சி விடுங்க போதும். அது காலா இருந்தா தானே வலிக்காது, குச்சிக்கு வலிக்க தானே செய்யும். என்னது என்ன சொன்னீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, பூ போல அமைக்க வரேன், மெதுவும் அமைக்க விடுறேன். டாக்டர் என்ன சொன்னாரு? அப்படியே அழுங்காம குழுங்காம இருக்க சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரிதான் இருக்கணும், புரியுதா? எல்லா வேலையும் நீங்க தான் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் தானமா பண்ணிட்டு இருந்தேன் எல்லா வேலையும். என்னடா இது என்னன்னு கேக்குறேன். இது வீடா இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு நீங்க? என்னமோ அவ படுத்து கிடக்கா வியாரமா காலத்துக்கு மூஞ்சில விட்டு அவளுக்கு உட்காந்து காலை அமைக்க விட்டு இருக்க. என்ன நடக்குதுங்க? ஏமா இல்லம்மா, அவளுக்கு உடம்பு கொஞ்சம் வீக்கா இருக்கான். டாக்டர் தான் கொஞ்சம் பார்த்து கவனிச்சுக்கங்கன்னு சொல்லி சொன்னாங்க. உடம்பு கொஞ்சம் நல்லானதான் குழந்தை நிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் கால் வலிக்குதுன்னு சொன்னா அமைக்க விட்டுருக்கேம்மா. யாருக்கு? இவளுக்கு உடம்பு வீக்கா இருக்கா? ஏன்டா இவளுக்கு உடம்பு அதிகமா இருக்கனால தானே குழந்தை நிக்காம இருக்கு. இருக்கிற கொழுப்பெல்லாம் குறைச்சா தன்னால நிக்கும். அது நல்லா கவனிக்க சொன்னா இப்படிதான் கவனிக்க சொன்னார். அவனைய கையாமிக்கவும் காலமிக்கவும் சொன்னாங்க டாக்டர். இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? என் புருஷன் என் காலை அமைக்க விடுறாரு, உங்களுக்கு என்ன வகுத்தரிச்ச? உங்களை வந்து அனுப்ப சொன்னானே. என்னத்தை வெட்டி முடிச்சிட்ட? உனக்கு காலை அமைக்க விட கையமைக்க விட காலையில எந்திரிச்சு ஒரு வேலை பார்க்கல. நான் எந்திரிச்சதுல இருந்து வீடு வாசல் தொழிச்சு கூட்டி அள்ளி கூட்டி பெருக்கி தண்ணி எடுத்து கோலம் போட்டு சாப்பாடு செஞ்சு அம்புட்டு வேலையும் செஞ்சுட்டு நான் வந்து நிக்கிறேன். அக்கடானு நீ ஒரு வேலையும் செய்யல. போட்டு வச்ச காப்பி எடுத்து மட்டக்கு மட்டக்கு குடிச்சிருக்கேன். நல்லா குடிச்சுட்டு வந்து என்னமோ உனக்கு கை வலிக்குது கால் வலிக்குது பத்தா குறைக்கி முழு ஆம்பளை குடிச்சுக்கிட்டு காலை அமைக்க சொல்றேன். உனக்கு எப்படி கொழுப்புக்கிடி? நான் வேலையெல்லாம் செய்ய மாட்டேன், எந்த வேலையுமே செய்ய மாட்டேன். என்னைய வந்து டாக்டர் வந்து ரெஸ்ட்லேயே இருக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா தான் குழந்தை தங்கும். எங்களுக்குன்னு ஒரு குழந்தை வேணும். உங்களுக்காக நான் வேலை பார்த்துக்கிட்டு ஓடா உழைச்சிக்கிட்டு இருந்தேன். எங்களுக்கு எப்போ குழந்தை பிறக்கும்? அப்படிலாம் செய்ய முடியாது. அது மட்டும் இல்ல, என் புருஷன் என் கால் அமைக்க விடுவாரு, கை அமைக்க விடுவாரு, என்ன வேணாலும் செய்வாரு. நான் எந்த வேலையை சொன்னாலும் செய்வாரு. அதை நீங்க கேட்க கூடாது. பிறகு நான் கேட்காம யாரு கேட்பா? உங்க ஆட்டால அப்பமா கேட்பாங்க. நான் தாண்டி 10 வருஷம் அவனை பெற்று வளர்த்திருக்கேன். எனக்கு தெரியும் யாருமே. நான் இருக்கும்போது என் பிள்ளை இந்த பாடுபடுத்துறியே, நான் இல்லாத நீ என்ன நான் பாடுபடுத்துவேன்? எங்க அம்மா அப்பா பத்தி பேசுற வேலை வச்சுக்கிட்டீங்க, அவங்களதான் பாத்துக்கங்க. வேற மாதிரி ஆகி போயிடும். அவங்கள பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க. எம்புட்டு திமிரு இருந்தா என்கிட்ட கையை நீட்டி பேசுறியா? கையை நீட்டி இப்ப நீட்டினாலே முடிக்கலாம். நம்ம பேர் மங்கமா இல்லடி, பிள்ளை பத்து வளர்த்துருக்காங்களா? உங்க அப்பா நீ ஆத்தலைஞ்சுனா உனக்கு அப்படியே ஓசாரம் வந்துருது. ஓசாரம் அப்படி பிள்ளைய மரப்படி கட்டி கொடுத்து மரப்படி சிகிச்சை செஞ்சு எல்லாம் செஞ்சு தவிச்சு போயிட்டாங்க. அவங்க சொன்னோன்னே இந்த அம்மாவுக்கு பொத்துக்கிட்டு வந்துருச்சான். என்ன கை நீட்டி பேசுற? வாங்கிக்க, கையை மட்டும் இல்ல காலை நீட்டுவேன். என்னையவே பேசுறியா? எங்க அம்மா அப்பா வேற பேசுறியா? கிளடி போடா போதுன்னு மாமியான மரியாதை கொடுத்தா ரொம்ப அக்கிரமம் பண்ற. இப்படி தைரியம் இருந்தா மாமியானு வயசுல மூத்தவனு மரியாதை இல்லாம காலை வச்சு எத்திரியா? இந்த வாங்கிக்கடி. ஐயோ, இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. அத்தாடி, நம்ம தப்பிச்சு ஓடி போயிருவோம். 2 பேரும் சேர்ந்து நம்மள நொறுக்கிடுவாங்க போல இருக்கு. ஏய் புருஷா, காப்பாத்துடா அப்படிட்டு ஓடியாம் பாரு. இருடா உன் நரம்பு ஒடிக்கிற.
அடிச்சு அடங்க மாட்டேங்கிறியா? நில்லு, எத்து தள்ளி வர்றேன். போய் தொலை, உச்சு வச்சு கொண்டு கொண்டுடுவேன். ஏ அறிவு கட்டவளே, அம்மா அம்மா இதுக்கு வந்து இப்படி கத்திக்கிட்டு இருக்கு தேவையில்லாம. ஏண்டி உனக்கு மண்டையில ஏதாச்சும் இருக்கா இல்லையா? என்னம்மா இப்ப எதுக்குமா வந்து கத்திட்டு இருக்கீங்க நீங்க தேவையில்லாம இருக்கிற டென்ஷன்ல? உனக்கு டென்ஷன் வந்துடும், உனக்கு மட்டும்தான் டென்ஷன் வரும், மத்தவங்க தான் டென்ஷனே கிடையாது. நாங்க அப்படியே ஜாலியா இருக்கோம்ல. அம்மா என்னம்மா பிரச்சனை? இப்ப நீ எதுக்குமா வந்து கத்திட்டு இருக்க தேவையில்லாம? ஏண்டி பத்திரிக்கை கொடுக்க வெளியில போயிட்டு வரங்குள்ளியும் நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க நீ? முக்கியமான நேரத்துல தேவையில்லாத பிரச்சனை எடுத்து விட்டுருக்கே. உனக்கு கொஞ்சமாவது யோசனை இருக்கா? உங்க அண்ணன் கல்யாணம் நல்லபடி நடக்கணும் என்ன இருக்கா இல்லையா? என்னம்மா சொல்ற? இப்ப நான் என்ன பிரச்சனை பண்ணேன்? ஏண்டி எதுக்கடி போவோம் புருஷங்கிட்ட தேவையில்லாம சண்டையை போட்ட நீ? அந்த ஆள் வரங்குள்ளியும் வாசல்ல உட்காந்துட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு அவங்க பெரிய மாட்டா அவங்க அம்மாட்ட அவங்க அப்பா தட பூரா ஒப்பிச்சுக்கிட்டாப்லங்க. ஓஹோ, அவ்வளவு திமிராயி போச்சு அந்த ஆளுக்கு. நான் பேசினா என்கிட்ட பேசாம அங்க போய் உட்காந்து அதுக்குன்னு சொல்லிட்டு தர்றாப்லையா? சொல்லட்டும் எல்லாத்துக்கும் தெரியட்டும். எத்தனை நாள் நான் மூடி மறைக்க முடியும்? எல்லாத்துக்கும் தெரிஞ்சாதான் நல்லது. அப்படி போட்டேன்னா பாரு, மாசமா இருக்குன்னு பேசாம இருக்கேன் அட்டி வெளுத்து விட்டுருவோம் நீ. அறிவிட்டவளை இந்த மாதிரி நேரத்துல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கே, கல்யாணத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கா? திடீர்னு உன் பெரிய தகாரி மனசு மாதிரி இந்த பிள்ளை எப்படி பண்ணுதே, நாளைக்கு அவங்க வீட்டுல இருக்கவங்க எப்படி இருப்பாங்க? அப்ப நீ யோசிச்சு கல்யாணம் வேண்டாண்டி பண்ணுவேன். உங்க அண்ணன் வாழ்க்கை எனத்துக்காகும். ஏமா அதுக்காக நான் எத்தனை நாள் தான் பொறுமையா போக முடியும்? இந்த வீட்டுல இருக்கவங்களும் யாரும் எதுவும் கண்டுக்கிற மாட்டேன்றாங்க. அந்த ஆளும் என்னை கண்டுக்கிற மாட்டேன்றான். அவளை பாரு, இந்த பரம புருஷனை எப்படி கவனிக்கிறான் தெரியுமா? அதை பார்க்க எனக்கு ஆத்திரமா வருது. இந்த ஆளு எப்ப பார்த்தாலும் தோட்டத்தையே கட்டிட்டு கிடைக்கும். இவனுக்குலாம் இது கல்யாணம் ஒரு கேடா அவனுக்கு? அது எல்லாம் சரித்தேன். அது நீ பேச வேண்டிய நேரத்தில் பேசிருக்கணும். கல்யாணம் ஆகி இப்படி நாள என்ன பண்ண? அப்பெல்லாம் பேசாம இப்பதான் வந்து பேசணுமா நீ? கல்யாணம் முடியும் கூட பேச சொல்ல வேண்டியதானே? சமந்தி என்ன சமந்தி சத்தம் போட்டுருக்கீங்களா புஷ்பாவை? அப்புறம் என்ன சமந்தி, இவ செஞ்சிருக்க வேலைக்கு சத்தம் போடாம என்ன பண்ண முடியும்? ஐயோ சமந்தி, அந்த பிள்ளை என்ன செய்யும்? அவன் செய்யறது தப்பு தானே. நான் பேசிக்கிறேன் மருமகிட்ட, நீங்க போங்க. என்னமோ சமந்தி, இப்ப பண்றதே எனக்கு எதுவுமே பிடிக்கல. ஏய் சொன்னதெல்லாம் புரிஞ்சிச்சுல, ஒழுக்கமா பேசு. ஏதாவது பண்ணி வச்சு தொலைஞ்சிடாத, புரியுதா? என்னம்மா என்ன புஷ்பா, எதுக்கு சண்டை போட்டீங்க ரெண்டு பேரும்? அந்த மாதிரி நேரத்துல என்ன சொல்லியிருக்கேன், டென்ஷன் ஆகாதம்மா. எதா இருந்தாலும் நீ கொஞ்சம் நிதானமா சொல்லு, என்கிட்ட சொல்லு, அத்தைட்ட சொல்லு அப்படின்னு உட சொல்லியிருக்கேன். நீ எதுக்கு அவங்க கூட சண்டை போட்ட? இல்லத்த, அவர் நான் என்ன சொன்னாலும் காதலே வாங்க மாட்டேங்கிறார்த்த. எனக்கும் ஆசை இருக்காதத்த, அப்புறம் என் கூட இருக்கணும், செய்யணும், எங்கேயாவது கூட்டிட்டு போகணும், வைக்கணும், எனக்கு ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கூட பொண்டாட்டின்ற ஒரு அக்கறையே இல்லத்த. நான் எத்தனை நாள் தான் பொறுமையா போறது, நீங்களே சொல்லுங்க. எனக்கு எல்லாம் புரியுதுமா, நான் அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அவன் இதுக்கப்புறம் கரெக்டாக நடந்துக்கிறீங்க. அவன் செய்யறது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நானே அவனை கூப்பிட்டு சொல்லணும்னு தான் நினைச்சேன். உண்மையை சொல்லணும்னா கடவுளுக்கு பொதுவாக நான் அப்படிதான் நினைச்சேன். அன்னைக்கு காசு தம்பி மண்ணில் காரில் வாங்கிட்டு வந்துச்சுல, அன்னைக்கே நானே நினைச்சேன், தம்பி எல்லாம் இப்படி செய்து வைக்குது, நம்ம மகனுக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நானே யோசிச்சேன். அவன் பண்றது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். இதுக்கப்புறம் அந்த மாதிரி செய்யாம நான் பாத்துக்கிறேன், சரியா? நீயும் கொஞ்சம் குணமா ஆதரிச்சு போமா. அவன் யாரும் சடக்குன்னு பேசிட்டா தாங்க மாட்டியா, இலங்கன மனசுக்காரமா. சரிங்கத்த. சரி, ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா? நீயே சும்மாவே சாப்பிட மாட்டேன், இப்போ கோவத்துல எதுவுமே சாப்பிட்டுக்க மாட்டேன். இரு, நான் ஜூஸ் போட்டு எடுத்து வரேன். சரிங்கத்தா. என்ன இவ எட்டி பாத்துக்கிருக்கா? அப்படி என்னத்தை பாத்துக்கிருக்கான்னு தெரியலையே. அதான்டா ராகுல, எனக்கும் தெரியல. என்னமோ ரொம்ப நேரம் தீவிரமா எட்டி பாத்துக்கிருக்கா, என்ன பாக்குறானே தெரியல. ஏ வெண்ணிலா என்ன அங்க இது கூப்பிட்டு இருக்கீங்க? அங்க என்னத்தை எட்டி பாத்துக்கிட்டு இருக்க? அப்படி என்ன வேடிக்கை பாக்குற? எங்க வெளியில ஏதாவது சண்டைங்க? அந்த புஷ்பாகாரி இருக்கால்ல, நான் சொன்னேன் பாருங்க, காலையில சத்தம் கேட்டுன்னு சொல்லி புருஷன் கூட நம்ம சண்டை விட்டுருக்கா அந்த ராசவாண்டி கூட. இப்ப அவங்க மாமியா 2 பேர் வந்துட்டாங்க போல இருக்கு. வரவும் என்னமா அட்வைஸ் பண்ணிக்கிருக்காங்க. புஷ்பா அம்மா என்ன சத்தம் போட்டுக்கு இருந்துச்சு, என்னமோ பழத்த சண்டை போல இருக்கு. ஏன் நல்லா தானே இருந்தாங்க, அவங்களுக்குள்ள என்ன சண்டை திடீர்னு? தெரியலங்க, ஏதோ சண்டை வந்திருக்கு, என்ன சண்டைன்னு தெரியல. நமக்கு என்ன, குடும்பத்துக்குள்ள சண்டை வந்தா நல்லது தானே. ஊர் 2 பட்டு கிடந்தா கூத்தாடி கொண்டாட்டம்னு நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்ல. எத்தனை பேர் தான் சமாளிக்கிறது? அதாவது சண்டை போட்டு அத்துக்கிட்டு போச்சுன்னா நம்ம ஃப்ரீயா இருக்கலாம்ல. என்ன நடக்குன்னு பார்த்துட்டு வர, அமைதியா இருங்க. எத்தனை பேர் போனாலும் என்ன செய்ய, எங்க அக்கா ஹாரி போனாதான் நல்லா இருக்கும். அவ ஒரு பங்க பிரிச்சுட்டு போயிருவாளே. உங்களுக்கு விஷயம் தெரியாதுல, அந்த எலி இருக்குல்ல, எலி 2 கொண்டப்பட்டது. அது என்னமோ அவங்க ஊருக்கு போறதா பேசிக்கிட்டு இருந்துச்சு. மருமகளை கூட்டிட்டு போய் அங்க வச்சு திருத்த போறேன்னு என்னமோ பேசிக்கிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு நான் 6 வரையே கேட்டேன். அவங்களும் கூட்டி சீக்கிரத்தை விட்டு போயிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ வெண்ணிலா, உன்னை ஓட்டுறதுக்கு வெளியே இருந்து ஆள் வர தேவையில்லை. உன் பையனே போதும் போல இருக்கு. இப்பயே இந்த ஓட்டு ஓட்டுறியா? பெருசானா என்ன பண்ணுவான்னு தெரியல. டேய் ராகுல், சின்ன பையன் மாதிரி பேசணும். தேவையில்லாம பேசிட்டு இருந்த மாலை அப்படியே ஒரு இழுப்பு இழுத்து விட்டுறேன் பாத்துக்க. நீங்க அப்படியே சிரிக்கிறீங்க தான் சாக்கடானே. அப்பனுக்கு மகனுக்கும் வர ரொம்ப கொழுப்பாயி போச்சு. அமைதியா இருங்க, நான் போய் வெளியில நடக்குன்னு பாத்துட்டு வரேன். ராகுல், உங்க அம்மா நம்ம கிட்ட தான் புலி மாதிரி பேசுவா, ஆனா வெளியில போனா பூனை மாதிரி பதுங்கி போறா. அவரு என்ன சொல்றா வாச மருமக? அந்த பிள்ளைலாம் ஒண்ணும் சொல்லவாவும், அதெல்லாம் சொன்னேன் சரிங்க தண்ணி சொல்லி கேட்டுக்கிடுச்சு. அதானே மருமகளை விட்டு கொடுக்காம பேசுற மாமியா. இப்படி மாமியா அங்க கிடைக்கும்? ஆமா சம்பந்தி, எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்ட ட்ரைனிங் தானே. நீங்க என்னதான் பேசுறீங்க அப்பீங்க, ஆனா உங்க மருமகளை விட்டு கொடுக்குறீங்களா? அங்கம்மாவ எங்க விட்டு கொடுக்காம பேசுறீங்கல்ல, நீங்க அந்த பழக்கம் தானே அவளுக்கு வரும். இவளும் அவளு ஒன்னாக்க, என் மருமகளும் அவ மருமகளும் ஆத்தாடி தங்க டப்பா எங்க தகர டப்பா எங்க? இப்ப என்ன சொல்ல வரீங்க? உங்க மருமக தங்க டப்பா, அங்கம்மா மருமக தகர டப்பாவா? விடுங்க, சின்ன பிள்ளைய தானே, அதுக்கு வாட்டி என்கிட்ட பேசுங்க வைக்கிங்க. இன்னும் கொஞ்சம் வயசு ஆகணும்ல, நாளாக அதுகளே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறங்க. எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்லை.
எனக்கு அப்புறம் உனக்கு அப்புறம்லாம் இந்த பிள்ளை எப்படி கூட்டு குடும்பத்தை கொண்டு போங்களா அப்படின்றது சந்தேகம் தான். இதெல்லாம் ஆளுக்கு புரிஞ்சு தனித்தனியா போயிருங்க. இந்த மாதிரி கூட்டு குடும்பமே இருக்காது. இல்லத்த, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் பக்குவப்படுறதுக்கு. அதுகளே பக்குவப்பட்டுச்சுன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சிருங்க. அங்கம்மா, உங்க மாமியா சொல்றது கரெக்ட் தான். எல்லாமே பட்டா தான் திருந்துங்க, அது வரைக்கும் திருந்தாதுங்க. நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேளு. கூட்டு குடும்பத்துல இருக்கிற வரைக்கும் கூட்டு குடும்பத்தோட அருமை தெரியாது, அந்த சகிப்புத்தன்மையும் வராது. தனி கொடுத்தனை வச்சு விட்டுரு பேசாம. உன் மகனையும் மருமகளையும் தனி கொடுத்தனை இருந்தாதே அவளுக்கு என்ன கஷ்ட நஷ்டன்றது தெரியும். இப்ப கூட்டு குடும்பத்துல இருக்கிறப்ப கூட்டத்துல கோயிந்தான்ற மாதிரி உட்காந்துருக்காவ. அவளுக்கு எந்த நல்லது எடுத்துன்னு தெரியல. தனியா ஒரு குடும்பத்தை வச்சு நடத்துறப்பதான் அதுல எந்த கஷ்டம் நஷ்டம் என்னென்ன இருக்குன்றது அவளுக்கு தெரியும். இப்ப எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கிறீங்கல்ல, அவளுக்கு எந்த சமயம் இல்லாம இருக்காளுகள்ல, அவளுக்கு ஒன்றும் தெரியாது. அதனால நல்ல பாடம் போடணும்டா. கொஞ்ச நாளைக்கு பல்ல கடிச்சுக்கிட்டு தனி கொடுத்தனத்தை வச்சு விடு. தன்னை போல திரிஞ்சு வருவா. அப்பதான் அவளுக்கு தெரியும் கூட்டு குடும்பத்துல சகிப்புத்தன்மை எவ்வளவு முக்கியம்னு. அதுக்கு இல்ல பாட்டி, இவன் இருக்க மாட்டானே ராசை வாங்கி, அது எங்களை விட்டு எங்கேயும் இருக்க மாட்டானே. இது என்னடி, எத்தனை நாளைக்கு தான் பிள்ளைய தூக்கி தோல்ல ஒடிக்க தெரிய முடியும்? இறக்கி விட்டு தானே ஆகணும். அப்படி எப்படி நட வளகுவியா? நாளைக்கு நம்ம எல்லா இடத்துல எப்படி பழக்கம் நடத்துவியா? அதெல்லாம் தனியா விட்டு பழக்கம் நிப்பியவும். ஆமா ஆமா, சம்மந்தி சொல்றது என்னமோ நல்ல ஐடியாவாத்தையும் தெரியுது. அவெல்லாம் தனியா போய் சீப்பட்டு சின்ன கழுத மலை ஏறினாத்தே கூட்டு குடும்பத்துல இருக்க நன்மை தீமை என்னன்னு அவளுக்கு தெரியும். உங்க மகன் வரட்டும், என்னன்னு பேசுவோம். பேசிட்டு சின்ன பொண்ணு கல்யாணம் முடியட்டும். அதுக்கு பிறகு தனி கொடுத்தன வைக்கிறத பாப்போம். இப்ப சொன்னியே, இது 100க்கு 100ஆன வார்த்தை. நீ தம்பி வரும் பேசு, இல்ல நான் கூட பேசுறேன். சின்ன பொண்ணு கல்யாணம் முடியட்டும். இவளை கொண்டு போய் தனி கொடுத்தனா கடாசு, தனி கொடுத்துல கடாசி விட்டுட்டு அவளா திருந்தி ஓடியாருவாரு. எத்த நான் தனியா இருக்க மாட்டேன், நான் நம்ம வீட்டுல இருக்கத்தே ஓடியாருவாரு. அப்ப வச்சுக்கலாம் அவளை. ஆமா ஆமா, சம்மந்தி சொல்ற மாதிரி ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடித்தேன் கறக்கணும். ஹாய், வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வணக்கங்க. நேற்றைய கேள்விக்கு எல்லாரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. நேற்றைய கேள்விக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண சகோதர சகோதரிகள் பேரை ரீட் பண்ணிடலாமா? அருண், காவியலதா ஃப்ரம் கிருஷ்ணகிரி, அன்பு சரண்யா, கார்த்திகை பிரியா, ஜெனிஃபர் ஃப்ரம் சென்னை, மாசிலா மணி. ஜெனிஃபர் சொல்லியிருந்தாங்க அவங்களோட தம்பிக்கு பர்த்டேன்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று நாங்கள் விஷ் பண்ண மறந்துட்டோம். ஹாய் அஸ்வந்த் ராஜ், எப்படி இருக்கீங்க? விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. நீங்கள் இன்றும் போல என்றும் சீரும் சிறப்பாக சந்தோஷமா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. உமா சங்கர், சரவணன், பிரியா ஃப்ரம் கோவை, லக்ஷ்மி லதா ஃப்ரம் கோடம்பாக்கம், சுதா குமார், முருகன், சிவகாமி அருணாச்சலம் ஃப்ரம் பெங்களூர், மாரீஸ்வரி ஃப்ரம் சென்னை, முருகன், மாரியம்மாள், விஸ்வா, அமுதா வைரவன், மஞ்சுளா விஸ்வநாதன் அண்ட் ஜெயஸ்ரீ ஃப்ரம் கோவிலம்பாக்கம், சென்னை, கார்த்திக் ரேவதி ஃப்ரம் தேனி, அபி நிதிஷ், தீபா ஃப்ரம் கேரளா, ரோஜா, மனோஜ், மகாலட்சுமி கிருஷ்ணன், வந்தனா வர்ஷ்ணி ஃப்ரம் தேனி அலிநகரம், பழனிவேல் ஃப்ரம் கோவை, சபரிஸ் மகிழினி ஃப்ரம் கோவை, திவ்ய ரூபன் ஃப்ரம் கேரளா, ஜெயக்குமார், மீனா, கோபாலகிருஷ்ணன் ஃப்ரம் சேலம், கனிஷ்கா, ஹன்சிகா, ஹாசினிகா, மித்ரன் ஃப்ரம் மன்னார்குடி, கணபதி, நாகராணி அறிவழகன் ஃப்ரம் மன்னார்குடி. நாகராணி அறிவழகன் சகோதரி அவங்களுக்கு இன்னைக்கு வெட்டிங் ஆனிவர்சரின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு இனிய கல்யாண நாள் வாழ்த்துக்கள்ங்க. நீங்க இன்றும் போல என்றும் சீரும் சிறப்பாக சந்தோஷமா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோங்க. மற்றும் கமலாதேவி, அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க. இன்றைய கேள்வி என்னன்னு பாத்துக்கலாங்களா? அதுக்கு முன்னாடி திலக் ஜெகன் சகோதரி அவங்களுக்கு 9ஆம் தேதி கல்யாண நாள்னு சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு வீடியோ போடாதனால எங்களால விஷ் பண்ண முடியல, சாரிங்க. அதுக்கு பதிலாக இன்னைக்கு விஷ் பண்றோம். ஹாய் திலகா ஜெகன், எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இனிய கல்யாண நாள் வாழ்த்துக்கள்ங்க. லேட்டா தெரிவிச்சாலும் லேட்டஸ்டா தெரிவிக்கிறோம். நீங்க இன்றும் போல என்றும் சீரும் சிறப்பா சந்தோஷமா இருக்கணும், நீங்களும் உங்க ஹஸ்பண்டும். அப்புறம் இன்னொரு சகோதரியும் சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு வெட்டிங் டேன்னு சொல்லியிருந்தாங்க. பிரபாகுமார், ஹாய் பிரபாகுமார் சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கும் என்னோட இனிய கல்யாண நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. நீங்களும் இன்றும் போல என்றும் சீரும் சிறப்புமா இருக்கணும் பிரபாகுமார். இன்னைக்கான கேள்வியை பார்த்திடலாம். ராஜபாண்டியிடம் தனது ஹேர் ஸ்டைல் மற்றும் ட்ரெஸ் கோடை மாத்திக்கொள்ளுமாறு சொன்னது யார்? இதுதாங்க இன்னைக்கோட கேள்வி. எல்லாரும் கரெக்டா ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேங்க. ஓகேங்க, எல்லாரும் வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்க, அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.